கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நான் எப்பொழுதும் மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரனாகிய ஆசாப் நான் எப்பொழுதும் மோடு கூட இருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் இந்த வார்த்தையை தேவனுக்கு முன்பாக நாம் தைரியமாய் சொல்ல முடியும் என தெரியவில்லை. ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஆசாப் சற்று திரும்பி துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கிறார். அவர்கள் மேலே பொறாமை கொள்ளுகிறார். அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது, அவர்கள் தங்கள் ஆஸ்தியெல்லாம் பெருக பண்ணுகிறார்களே, ஆனால் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன், என் கைகளை கழுவுகிறேன், நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேனே, காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே என்று சொல்லிவிட்டு மறுபடியுமாய் தன்னை உணர்ந்தவனாய், நான் காரியம் அறியாத மூடனாய் இருந்தேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நாணலை போல அசைகிற அனுபவங்கள் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார், பாதுகாப்பாய் நிற்கிறார். 24ஆம் வசனத்திலே அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் முடிவு பரியந்தம். 26ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக, ஆகவே தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலமானதாக இருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நம்மை தேவன் நடத்துகிறார் என்று நாம் உணர்ந்திருந்தாலும் நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளாய் வருகிறது, சோதிக்கப்படும் பொழுது, நாம் தண்டிக்கப்படும் பொழுது. ஆனாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் சத்ருவின் கையிலே விட்டு கொடுக்க மாட்டார். யோபுவை அங்கு சத்ரு சோதிக்க வரும் பொழுது கூட அங்கு தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவினாலும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்பான் என்று யோபுவை குறித்து அங்கு சாட்சி கொடுக்கிறார். ஆகவே தேவன் ஒருவனை நீதிமானாக்கினால் அவனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிற இந்த யோபு சொல்லுகிறார், நான் முன்னும் பார்க்கிறேன், அவர் இல்லை, பின்னும் பார்த்தாலும் இல்லை, ஆனாலும் நான் போகும் வழியை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மேலே அத்தனை நம்பிக்கையாக இருந்தவன்தான் 13ஆம் அதிகாரத்திலே அங்கு மனம் தளர்ந்து போய்விட்டான். சோர்ந்து போனதினாலே, துக்கத்தின் மிகுதியினாலே அவனுக்கு அங்கு கேள்விகள் எழும்புகிறது. 3ஆம் வசனத்திலே, சர்வ வல்லவரோடு நான் பேசினால் நல்லது, தேவனோடு நியாயத்திற்காக வழக்காட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கும் வருகிறது உண்டு. தேவ ஜனங்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாம் கேள்வி கேட்கலாம், எதற்காக இப்படி அனுமதித்தீர், என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று. ஆனால் தேவனையே நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆகவேதான் இங்கு இப்படி கேட்ட யோபுவுக்கு தேவன் சொல்கிறார், நான் உன்னை கேட்பேன், என் உத்தரவு சொல் என்று சொல்லிவிட்டு அந்த 38, 39, 40ஆம் அதிகாரத்திலே 70 கேள்விகளுக்கு மேலே கேட்கிறார். அப்பொழுது இந்த யோபு, நான் அறியாததையும் என் புத்தி கெட்டாததையும் அளப்பினேன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். நாம் பேதையானவர்கள், நம்முடைய வாழ்வின் ரகசியம் நமக்கு எவ்வளவு புரியும் என்பது தேவனுக்கு தெரியும். அதை மாத்திரம்தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவனுடைய கரத்தில் இருப்போம், தெய்வ பிரசன்னத்தில் இருப்போம், தேவனோடு கூட இருப்போம். முடிவு இருந்தும் அவர் நம்மை மகிமையாய் நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உன்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் வலதுகரத்தை பிடித்து நடத்துகிற தேவன், விசாரிக்கிற தேவன், கூட இருக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்களும் எப்பொழுதும் மோடு கூட இருக்கிற பாக்கியத்தை தாங்க. உங்கள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து வழி நடத்தட்டும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.